காவியா அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அந்த சட்டை பேண்ட் எல்லாம் அவங்க தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நான் ரொம்ப ஜாலியாக இதுவாக போட்டுக்கிட்டு இருப்பேன். அவங்க கொஞ்சம் இனிமேவாவது கொஞ்சம் டீசெண்டாக பிஹேவ் பண்ணுன்னு சொல்லி எனக்கு முழுக்க முழுக்க இந்த ஹோல் ட்ராவலில் நீங்கள் ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கக்கா. அது உங்களுக்கு பர்சனலாக ரொம்ப தெரியும். என்னுடைய சக்ஸஸை வந்து கபிலன் டிசைனர் அவரும் காவியாக்காவும் அவங்களுடைய சக்ஸஸாக ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க எவ்வளவோ எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 நன்றி. அடுத்து என்னுடைய ஆர்ட் டைரக்டர் சார் ராமு சார் சாரி, நான் விக்கி அண்ணனை பற்றி ஒன்றே ஒன்று சொல்லணும். முதல்ல நான் விக்கி அண்ணனை மீட் பண்ணும்போது விக்கி அண்ணன் எப்படின்னா கொஞ்சம் ரொம்ப பிரெயினியான ஆள், டெக்னிக்கலாக பேசுவார். நான் வந்து டெக்னிக்குன்னு எனக்கு என்னன்னே தெரியாது. நான் வந்து அண்ணன் இவ்வளோ இருக்கணும்ண்ணே அப்படின்னு. அப்போ அனமார்ஃபிக்ன்றீங்க அப்படின்னாரு. சரி ஓகே, கருப்பு எனக்கு இவருக்கு செட் ஆகாது, நான் இப்படி வேணுங்கிறேன். அவர் அனமார்ஃபிக்ன்றாருன்னா இவர் லென்ஸை சொல்லியிருக்காரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்படி தான் எனக்கு சொல்ல தெரியும். திரும்ப ஒரு 3 மீட்டிங் உட்காரோம். எல்லா மீட்டிங்குமே அண்ணா எனக்கு வைடு போச்சுன்னா கூட டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது 75 போட்டு அண்ணா நான் தான் சொல்கிறேன் எனக்கு இவர் கூட ஒர்க் பண்ணவே முடியாதுண்ணே, இவருக்கு நான் சொல்கிறதே போல நான் ஃபோனில் எடுத்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டு போனதுக்கப்புறம் தான் தெரியுது அறிவு ஆக்சுவலாக எனக்கு தான் இல்லை, அவருக்கு கரெக்டாக தான் இருந்திருக்குன்னு. தேங்க்யூண்ணே, எனக்கு தெரியாத நிறைய விஷயத்த நீங்கள் தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நான் ராமு சாரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது அவர் வாயிலேருந்து ஒரு 4 வார்த்தை பிடுங்கிட்டோன்னா அன்றைக்கி நம்ம தான் உலகத்திலே பெரிய ஆள். அவர் இப்போ பேசினார்ல அந்த மாதிரி தான். சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னுவார். அது நல்லா இருக்காரா நல்லா இல்லையா நமக்கு எதுவுமே புரியாது அவர்கிட்ட. சார் எப்படி சார் ஷார்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு தான் அப்படின்னாரு. ஓகே, இவர்கிட்ட வந்து நம்ம அப்ரிசியேஷன் எதிர்பார்க்க வேணாம். ஏன்னா நமக்கு ஒரு ஷூட்டிங் போகும்போது திடீர்னு ஒரு ஆர்ட் டைரக்டர் வந்து பார்க்கும்போது எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரே ஒரு நாள் தான் ஒரு டென்ஷனாக என் வாழ்க்கையில் பார்த்தேன். அன்றைக்கி தான் தெரிஞ்சுது ராமு சார் இஸ் எ ஹியூமன் பீயிங். அவருக்கு எல்லா உணர்வுகளும் ரோபோக்கு கோவம் வந்துருச்சு, சிட்டிக்கு ஆங்கிரி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ராமு சார் வந்து நான் ரொம்ப சடனாக கேட்பேன். எனக்கு வந்து டக்குன்னு சார் நாளைக்கு எனக்கு இப்படி ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் சார், இப்படி ஒன்று இருந்தான்னு சொல்லிடுவேன். அதை வந்து ராமு சாரும் செல்லதுரை சார் எங்கள் மேனேஜர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க படம் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க 2 பேரும் சேர்ந்து இதை பேசி, ஆனால் எப்படி பார்த்தாலும் அடுத்த நாள் நான் போகும்போது எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அது இருக்கும். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார், ரொம்ப பெரிய விஷயம். ராமு சார் நிறைய ஃபஸ்ட்டு படம் பண்ண நிறைய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் சில காரணங்களால் அவரால் அவங்க பண்ணுற அடுத்த படத்தில் அவரால் ஒர்க் பண்ண முடியல சார். பட் நான் என் லைஃப்பில் அடுத்து நான் எந்த படம் டைரக்ட் பண்ணாலும் நீங்கள் தான் எனக்கு ஆர்ட் டைரக்டராக இருப்பீங்க சார். ரொம்ப 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 தேங்க்ஸ், நீங்கள் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சாரி, நான் கொஞ்சம் மிஸ்மேட்ச் பண்ணி சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாரும் நடித்த படத்தில் ஒரே நிமிஷம் நீங்கள் எல்லாருமே நிற்கிறீங்களா? இவங்க எல்லாருமே எங்கள் படத்துடைய பெரிய பேக் போன். இவங்க எல்லாருமே சொன்னாங்க நானும் கருப்பியாவும் சேர்ந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு. நானும் கருப்பியாவும் இவங்களுடைய ஃபாலோவர்ஸ், எனக்கு இவங்க கண்டென்ட் ரொம்ப பிடிக்கும். இவங்க அவங்களுக்கான ஒரு பாத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த பாத்தில் நாங்களும் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். நீங்கள் மாசு தான், நாங்கள் தான் கூட சேர்ந்துக்கிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப 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 தேங்க்ஸ். முகேஷ் அண்ணா, பர்சனலாக எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்கள் வாய்ஸுக்கு நான் ரொம்ப பெரிய ஃபேனு. பட் தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் எல்லோரும் இந்த படம் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்னுடைய 3 சிஸ்டர்ஸ், என் ஹீரோயின்ஸுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க வந்து ரொம்ப கோப்பப் பண்ணி ரொம்ப பாசிட்டிவாக இந்த ஷூட்டிங்கை வந்து ரொம்ப ஈஸியாக எனக்கு ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. நான் வந்து எனக்கு அசுரனில் எனக்கு இருந்த ஹீரோயின் வந்து என் நாய்க்குட்டி தான். எனக்கு வந்து அப்புறம் வந்து விடுதலையில் வந்து எனக்கு ஒரு ஹீரோயின் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து நான் எப்படி சொல்கிறது, ஒரு ஹீரோயினுன்ற ஒருத்தங்க கூட நான் நடித்து பழகின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு ரொம்ப ஓப்பனாக சொன்னால் பயம் இருந்துச்சு, நிறைய ஏதாவது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிடுமான்னு. பட் என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டு எனக்கு அவ்வளோ கோப்பப் பண்ணி நடித்த அனிஷ்மா, மீனாட்சி, பிரியான்சி, உங்கள் 3 பேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இட் மீன்ஸ் அ லாட் டு அஸ். ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தில் வந்து நேஷ், எங்கள் எடிட்டர் நேஷ் வந்து எப்படின்னா, அவரை மாதிரி ஒரு ஆளை வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்கவே முடியாது. அவர் வந்து ராமு சார் எப்படியோ அதை விட ட்வைஸ் அவர் எப்படின்னா ஹைப்பராக ஒரு விஷயத்துக்கு ஆகணும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா ஓப்பனிங் சீனுக்கு கத்த மாட்டார், சோக சீனுக்கு விசில் அடிப்பார். அந்த மாதிரி எங்கள் அண்ணன் அவர் வந்து டோட்டலாக ஒரு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர். பட் ரொம்ப தேங்க்ஸ் நேஷ், நீங்கள் எனக்கு நிறைய கைட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்களோட ஒப்பீனியன்ஸ் தான் எனக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் நேஷோட அசிஸ்டன்ட் ஹரி எங்கே இருக்கீங்க? ஹரி மட்டும் இல்லைங்க, இவர் எங்களுடைய பெரிய பேக் போன். ஏன்னா ஒரு சீன் நாங்கள் பண்ணிவிட்டு எப்படி ஹரி சூப்பரா அப்படின்னும், இல்லை ப்ரோ நல்லா இல்லை அப்படின்னு ரொம்ப ஸ்மூத்தாக அதை முடித்து எங்களை மோட்டிவேட் பண்ண ஹரிக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஹரி. அண்ட் இந்த படத்தில் வந்து நாங்கள் முக்கியமாக சில பேருக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். பிரவீன் ஆண்டனி அண்ணன், அவர் வந்து இந்த படத்தில் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கைடன்ஸாக இருந்திருக்காரு. விக்னேஷ் ராஜா அண்ணன் ஒரு பெரிய கைடன்ஸாக இருந்திருக்காரு. வினோத் அண்ணன், கொட்டுக்காளி வினோத் அண்ணன், அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி அண்ணன்
ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நீங்கள் வந்து என்ன டைரக்ட் பண்ணுன்னு சொல்லனா நான் டெஃபினட்டாக இதை பண்ணியிருக்கவே மாட்டேண்ணே. ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் அன்னைக்கு கொடுத்த மோட்டிவேஷன் தான் இது உண்மையிலே நாங்கள் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கு பெரிய ரீசன். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணே. அண்டு வேறு யாரை நான் மிஸ் பண்ணுறேன்னு தெரியல. ஆ தமிழண்ணன், தமிழரசன் அண்ணன், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க. உங்கள் அட்வைஸ்லாம் ப்ரூட்டலாக ஹானஸ்ட்டாக இருந்திருக்கு நிறைய எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விஎஃப்எக்ஸ் டீம் எங்கடா இருக்கீங்க பாய்ஸ்? எங்கே வெளில போயிட்டானுங்களா? டேய் கோச்சிக்கிறாங்க. சரி, எங்களுடைய விஎஃப்எக்ஸ் டீம் அவனுங்க வந்து அவங்களும் காலேஜ் பசங்க தான். இப்போ தான் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. கூடவே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாங்கள் இந்த படம் பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. என் கூட இருக்கிற டீமுக்கும் ஒன்றுமே தெரியாது. இந்த வேலை செய்கிற டெக்னீஷியன்ஸு, என் ப்ரொடியூசருக்கு அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபோனில் எடுத்த ஒன்றத்தை வந்து அங்கே எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், ஒரு ஆக்டர்ஸ் கிட்டேருந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் வாங்கணுன்றது மட்டும்தான் எங்கள் மைண்டில் இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்கள் எவ்வளோ இடத்துல எங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் எங்களுடைய மிக்சிங் அண்ணன் அரவிந்த் அண்ணன் அண்டு சிங்க் சினிமாஸ் சச்சின் அண்ணன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இந்த படத்துலேயே வந்து நான் வந்து கரெக்ஷனே சொல்ல முடியாமல் கரெக்டாக ஒரு வேலையை செஞ்சு கொடுத்த என்னுடைய சச்சின் அண்ணனுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். டப்புன்னு முடிச்சிட்டாரு. ஏன்னா நெக் ஆஃப் த மொமெண்ட் வரைக்கும் ஷூட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ட் ஜிவி பிரகாஷ் அண்ணன், உங்களுக்கு எப்போவுமே நான் லைஃப்பில் நன்றியோடு இருப்பேண்ணே. ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் எனக்கு பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். அதை நான் இன்றைக்குமே மறக்க மாட்டேண்ணே. தேங்க்யூ ஸோ மச். அண்டு நடித்த என்னுடைய ஆக்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸாக நடித்த பப்ளு, சின்னா அண்ட் ஈஸ்வர். சின்னா அண்ட் ஈஸ்வரை பற்றி பேச வேணாம், நான் அவனுங்களே பேசிட்டானுங்க. சின்ன அவனுக்கான ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணிக்கிட்டான். ஸோ அதனால் வந்து பட் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை வந்து நிறைய பேருக்கு வந்து என்னை டேரக்டராக பார்க்குறதா ஃப்ரெண்டாக பார்க்குறதான்னு தெரியாது. அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்லேயே ஒரு நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. பட் என்றைக்குமே நீங்கள் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்கீங்க எப்போவுமே. என்னோடய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க டில் டுடே. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பப்ளுண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டக்குன்னு வேறு பாய்ஸ் அண்ணா, பிரின்ஸ் அண்ணா தேங்க்ஸ்ண்ணே. என் ஹேர் ஸ்டைல் அப்பப்போ அடிக்கிட்டே இருந்தீங்கண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்யூ ஸோ மச். வேறு யாரா? ஓகே. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு நளினி மேமை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். நளினி மேம், எனக்கு வந்து நீங்கள் கொடுத்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நீங்கள் தான் மேம் எனக்கு அவ்வளோ பேசுகிறீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம். ஏன்னா அவங்க அவங்க 6 மணிக்கு மேலே நடிக்க மாட்டாங்களாம். நான் 7:30 மணிக்கு போய்ட்டு சாப்பாடு அப்புறமா சாப்பிட்றேன் மேம், ஒரு ஷார்ட் முடிச்சுக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு இது தெரியாது. சொல்லிட்டு கிளம்பிட்டேன். தேவதர்ஷினி மேம் பிடிச்சி இழுத்தாங்க. அவங்க 6 மணிக்கு மேலே கார் பறக்கும், நீ என்ன வந்து 7:30 மணிக்கு சொல்கிற மேம்? எனக்கு எல்லாம் தெரியாதுன்னே. பட் நான் அவங்ககிட்ட போய் கேட்டேன், சாரி மேம் தெரியாமல் அப்படின்னா. இல்லை, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொன்னாங்க. ஹீரோயின்ஸை விட என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டேன் என்னுடைய நளினி மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து நான் எப்போ போய் எது கேட்டாலும் ஒரு எரிச்சலே இருக்காது அவங்க மூஞ்சில். நான் ரொம்ப பயத்தோடு தான் கேட்பேன். ஏன்னா எங்களுக்கு இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம். எப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டை மேனேஜ் பண்ணணுன்றதுலேருந்து எங்களுக்கு எல்லாமே ஒரு லேர்னிங்காக தான் இருந்துச்சு. பட் மேம், இந்த பிரின்சிபல் கேரக்டர் வந்து இவ்வளோ டிவைனான ஒரு கேரக்டராக மாறினதுக்கு நீங்கள் மட்டும்தான் மேம் காரணம். அது உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி தான். ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம். அண்ட் தேவதர்ஷினி மேம் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இவ்வளோ யங்காக ஒரு மதரை நான் எப்படி எனக்கு அம்மாவாக காட்டுறதுன்னு தான். மேம் நல்லா தானே மேம் அப்படி ஒரு, ஏன்னா அவங்க ரொம்ப அவங்கள வந்து புடவையில் நான் பார்த்து ஃபஸ்ட்டு லுக் டெஸ்ட் பண்ணும்போது தான் ஓகே அம்மாவா இவங்களை நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு இருந்துச்சு. மேம் உண்மையில பாசிட்டிவாக ஓகே. பட் தேவதர்ஷினி மேம், நீங்கள் வந்து நான் முதல்ல உங்கள் தேவதர்ஷினி மேம் கிட்ட சொன்னேன்னா, மேம் இந்த படம் ஜென்ரலாக உங்கள் மீட்டரில் இருக்காது மேம், இது ஒன்று கொஞ்சம் அவைவாக இருக்கும். பட் என்ன நீங்கள் நம்பணும் மேம், பிளைண்டாக நீங்கள் என்னை நம்பி பண்ணுங்கள் மேம், டெஃபினட்டாக ஒர்க் ஆகும்னு சொன்னேன். தேங்க்ஸ் மேம். நீங்கள் என்னை எப்போவுமே நம்பியிருக்கீங்க டில் டுடே. தேங்க்யூ ஸோ மச் மேம். அதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா இந்த படம் போயிட்டு இருந்த டைமில் தேவதர்ஷினி மேமுக்கு வந்து நிறைய இது இருந்துச்சு. பட் ஆனாலும் என்னுடைய சுச்சுவேஷனையும் நான் ஃபஸ்ட் டைமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறேன்ற சுச்சுவேஷனையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் எனக்காக எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க மேம். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம். மீன்ஸ் அ லாட். அண்டு சுராஜ் ப்ரோ, சார் வந்து ஹைதராபாத் போனோம். ஹைதராபாத்லேருந்து அப்பா கேரக்டர் முடிஞ்சிருச்சு, படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, இனிமேல் ப்ரோ தான், அடுத்ததுலேருந்து நம்ம ப்ரோஸ் ஆகிடுவோம் அப்படின்னாரு சார். எனக்கு வந்து உங்கள் படங்கள் பார்த்து உங்களை மாதிரி நான் பாத்ரூம்லலாம் இமிட்டேட் பண்ணி பார்த்துருக்கேன் கண்ணாடி முன்னாடி. பட் இந்த கதை நான் முதல்ல எழுதும் போது நான் உண்மையில் உங்களை வச்சு தான் நான் எழுதுகிறேன், உங்களையும் பசுபதி சாரையும்.
பட் நீங்கள் இந்த கதைக்குள்ளே வருவீங்கன்றது எனக்கு ஹோப்பே இல்லை சார். ஷூட்டிங் போகிற வரைக்கும் நீங்கள் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ், இந்த படம் ஒர்க் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சார். ஆனால் இந்த யூத்துன்ற படம் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கு, நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு, நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் எனக்கு தந்திருக்கு. அண்ட் என்ன ஒரு ஹீரோ ஆக்கியிருக்கு. என் லைஃப் லாங் இந்த படத்துக்கு நான் என்றைக்குமே நன்றியாக இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் கேன். ஐ திங்க் இந்த யூத் படத்துடைய வெற்றி பயணம் முடியலை, இன்னும் தொடரும். அதுக்கு இன்னும் நிறையா நாட்கள் வந்து திரையில் ஓடணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் தனிப்பட்ட முறையில் அது எல்லா தமிழ் மக்களுக்கும், ப்ரெஸ் அண்ட் மீடியா, சோஷியல் மீடியா அனைவருக்கும் வணக்கம். நான் நிறைய விஷயங்களை பேசணும்னு நினச்சேன், அது எல்லாமே ஒவ்வொரு பேராக பேசிட்டேன். இது லாஸ்ட் எனக்கு வேண்டாம், இன்னும் பேசும்போது இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டில் எனக்கு கொடுத்துடணும். எனக்கு வந்து யூத்து வந்து எனக்கு ஒரு நல்ல இது தான் கொடுத்தது, எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்தது. அதுக்கு டைரக்டர் கென்னுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மை ப்ரோ, லவ் யூ. ஆனால் ஃபஸ்ட்டு இவர் டைரக்டர் மட்டும் அல்ல, எல்லாருக்குமே தெரியும் பிறவி நடிகனும் தான். ஆனால் இவர் கதை சொல்லும்போது எல்லாம் நரேட் பண்ணும்போது அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கிற கிளாரிட்டி, அவரோட ஃபயர், அந்த ஃபயரு தான் உங்களோட வெற்றி. இதல்ல, இதுக்கு மேலே நீ எங்கேயோ போயிடும், அந்த அளவுக்கு போக வேண்டிய ஆள் தான். இப்போ நான் உங்களோட ஒரு பெரிய ஃபேன் ஆகிடுச்சு. லவ் யூ பிரதர், சத்தியமாக சொல்கிறேன். அந்த ஃபயரில் நீ இவ்வளோ வெற்றி கைவரிசையில் உங்களுக்கு காட் பிளஸ் யூ. அதுக்கப்புறம் எஸ்பெஷலி கென்னோட கென் கேங்குக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஆனால் சாரு நேரத்தை கேரவானில் ஒரு 10-20 பேர் இருக்குன்னு சொல்லுங்களேன், என் கேரவானில் 20 பேர் இருக்கும். அது ஒவ்வொரு பேராக வருது, எல்லாமே கென் கேங், நாட் ஆக்டர். எல்லாமே வரும், ஒவ்வொரு விஷயமா பேசிகிட்டே இருக்கும். சார் இன்னதுன்னா ஓகே, அவர் சொல்கிறது எல்லாமே கேட்டுகிட்டே இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, எல்லாருக்குமே தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த ப்ரொடியூசரை பற்றி நான் இன்னும் ஒன்றும் பேச வேண்டாம். அவர் ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகிடுவேன், அதுன்னு நான் நம்புகிறேன். அவருக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் கருப்பையா, லவ் யூ பிரதர். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண நிறைய ஆர்டிஸ்ட்டு, நம்ம நளினி மேம், தேங்க்யூ மேம். என்னை பற்றி இவ்வளோ அப்சர்வ் பண்ணி பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ மேம். அது மாதிரி தேவதர்ஷினி மேம், அவரோட நான் ஒரு பெரிய ஃபேன் தான். பட் எனக்கு பேசும்போது கொஞ்சம் பயம் இருந்தது. காரணம், எனக்கு தமிழ் நான் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்போது மேம் சொன்ன மாதிரி எனக்கு டைலாக் இருந்தால் கேரளாவில் இருந்து எனக்கு பிரச்சனை இல்லை. அங்கே எனக்கு லேகு தான். ஒரு சீனுக்கு அப்புறம் என்னடா டைலாக் எல்லாம் ஸ்போர்ட்டில் எடுத்துடும். அதனால தான் அவட ஒரு ஷோட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சார் லேகு சீக்கிரமாக இங்கே வரும்போது எனக்கு இது படிக்கணும், நான் கற்றுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஷோட்டாக அவர் வரும், சார் ரெடி, என்னடா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிறியா, கொஞ்சம் டைம் கூடுறா. எனக்கு இந்த இடத்துல ரொம்ப லாகாக சீக்கிரமாக ஓடிட்டே இருக்குது. அப்போது என்ன எல்லாம் மறந்து போச்சு, என்னடா சொல்லிகிட்டு இருந்தது. ஸ்பீடாக ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும். சாரி மாமா, அதுக்காக எனக்கு ஒன்றும் பேசவே இல்லை. நான் ஷூட் இல்லாமல் வேலையில் வரும்போது அவர் ஃபிலிமில் பார்க்கும்போது அதே அளவுக்கு காமெடி தான். அந்த டைமிலும் அல்லாத டைமிலும் காமெடி தான். ரொம்ப தேங்க்ஸ் மேம் கூட ஒர்க் பண்ணதுக்கு. தேங்க்யூ. இன்னும் ஒரு அவசரம் கிடைக்கட்டுமே. அப்புறம் கோ ஆர்டிஸ்ட்டு நம்ம அனுஷ்மா, மீனாட்சி, பிரியான்ஷி, அவரெல்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சி. இப்போது ஒரு வாட்டி பார்த்து நெக்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது நான் கிளியராக பார்த்துட்டே இருக்கேன். இவ்வளவோ சூப்பராக நடிச்சிருக்கேன். நான் ஒவ்வொரு பேரிடமே பேசிட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் ஷரத் ப்ரோ அண்டு கென் ப்ரோ, லவ் யூ கென். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரோவை கிடச்சது. சின்ன இடம், அவன் பேரு தான் சின்ன, பாக்கி எல்லாமே வேற லெவல். லவ் யூ பிரதர் சின்ன. ஷரத்து அண்டு மணி லவ் யூ பிரதர். எனக்கு உங்களை காமெடி டைமிங் ரொம்ப பிடிக்கும்.
ஆனால் இப்படியே காமெடி பண்ணிப்போ, கேரக்டர் ரோல் இப்போ ஒன்றும் செய்ய வேணாம், நான் இருக்கேன். ஓகே, எல்லாமே வரட்டுமே. சூப்பர். அண்டு சுரேஷ், கேரவன் அல்ல, சாரி கேரவன், ஐயோ அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொருவருமே. எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு நாட்டுராஜா, எங்கேடா நீ நாட்டுராஜா, இவர் காரணமாக நான் இந்த படம் பண்ணியது ஃபஸ்ட்டு. இவர் கால் அடித்து, நான் டேய் அது வேணுமா, ஓகே நீங்களே கதை கேளுங்க, விட்டுடாது அது கேளுங்கன்னு சொல்லி, லவ் யூ பிரதர். இல்லைன்னா எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம், தேங்க்யூ எவ்ரி ஒன். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு கால் நிறைய பேர் எனக்கு கால் அடித்தாச்சு. எல்லாருக்கும் அவருக்கு எனக்கு கிடைச்ச சப்போர்ட்டுக்கும் லவ்வுக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ். எஸ்பெஷலி ஒரு பெரிய ஹீரோ என்ன கால் பண்ணியாச்சு, சிலம்பரசன் சார். அது இந்த படத்தை பற்றி பாராட்டி பேசினாங்க. தேங்க்யூ சிலம்பரசன் சார், சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே. இந்த படம் ஒரு இவ்வளவோ வெற்றி இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி இவ்வளவு வெற்றி ஆகிறதுக்கு எல்லா ஆடியன்ஸும் தான். ஆடியன்ஸுக்கு நன்றி. இது கொண்டு போய் சேர்த்த ப்ரெஸ் மீடியாவுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ வெரி மச். சொல்லிட்டாங்கடா எல்லாமே. தேங்க்யூ.